ஹாய் எவ்ரிவன் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நைட் வீடியோ ஒன்றும் இல்லை. அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப் தான். நான் சொல்கிறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போனீங்களே போதும். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th பேசிக் தான் நான் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் படி, தப்புன்னு கிடையாது. என்னென்ன கொஸ்டின் சொல்லிடுறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டப்பா போட்ட கொஸ்டின்ஸ் படித்தாலே போதுமானது லாஸ்ட் மினிட்ல. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் காமர்ஸில். ஏன்னா உங்களுக்கு 20 பாடம் இருக்குல்ல, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் பசங்க பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. லாஸ்ட் டே நைட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸு, டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம், இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், அங்கே எடுத்து நோட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது படிச்சிடாதீங்க, நான் நோட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ரொம்ப, அதாவது ஒரு 90க்கு ஒரு 75 வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 90க்கு 90 அடிக்கணும். இந்த வீடியோவில் இருக்க டப்பா போட்டது படித்தாலே போதுமானது. ஸோ அடுத்தது சாப்டர் 2ல் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டு, சாப்டர் 3ல் கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் ட்ரேடு. ஓகே, இதுலேருந்தே 3 வந்துடும். அடுத்த சாப்டர் 4ல் இது ரெண்டுமே படிக்கணும். சாப்டர் 5ல் டைப்ஸ் ஆஃப் டிசல்யூஷன் போதும். டைப்ஸ் ஆஃப் டிசல்யூஷன் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சாப்டர் 6ல் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் போதும். சாப்டர் 7ல் எதுவுமே வேண்டாம். சாப்டர் 8ல் ரெண்டுமே வேணும். அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி, டிஸ்அட்வான்டேஜ் எம்என்சி. சாப்டர் 9ல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, அது மட்டும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 10ல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக வரும், படிச்சுக்கோங்க. சாப்டர் 11ல் வேரியஸ் டைப் ஆஃப் பேங்க் பேஸ்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும், படிச்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் 30ல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் கண்டிப்பாக வரும். அட்வான்டேஜ் ஆஃப் வேர் ஹவுசிங் கண்டிப்பாக வரும். அடுத்த சாப்டர் 14ல் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஓகேவா, அது படிச்சு தான் ஆகணும். சாப்டர் 16ல் ரெண்டில் எதை வேணாலும் படிச்சுக்கோங்க, ஆனால் ரெண்டுமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங், ரெண்டில் ஏதோ ஒன்று படித்தாலும் போதும். அடுத்தது இதில் ஏடிஆர், ஜிடிஆர் கண்டிப்பாக வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் கண்டிப்பாக இருக்குது. சாப்டர் 20ல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எஃப்சிசிபி கண்டிப்பாக படிச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சால் இது ரெண்டில் ஏதோ ஒன்று படித்தாலும், கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக் படித்தாலும் இம்பார்ட்டன் தான், இதுவும் இம்பார்ட்டன் தான். ஸோ ரெண்டில் எது ஒன்று படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்று படிச்சே ஆகும். ஸோ ஒரு மொத்தமாக ஒரு 15 கேள்வி இருக்கும், கண்டிப்பாக படிச்சுருங்க. 2 மார்க் 3 மார்க்கில் நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் ஆல்ரெடி டப்பா போட்டு கொடுத்த அன்றைக்கி 1, 3, 4, அடுத்தது 5, 8, 10, 12, 13, 14, 15, 19, 20 இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன். நீ 20 பாடம் பார்க்கலைனாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டப்பா போட்டதில் ரொம்ப முடியாதவனு சொல்லிட்டு இருக்கேன். 75, 80 எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டப்பா போட்டதில் படிச்சிரு. டப்பா போட்ட லெசன்ஸில் 2 மார்க்கும் 3 மார்க்கும் படிச்சிரு. ஸோ ரொம்ப 75, 80 எடுக்கணும்னு நினைக்கிறவன் டப்பா போட்ட ஃபுல்லாக படிச்சிரு, அவ்வளோதான். இப்போது அந்த டப்பா போட்டதிலே கம்மி பண்ணுறேன் பாருங்கள். சாப்டர் 1, 3, 4 படிச்சுக்க, ஓகே. சாப்டர் 5 படிச்சுக்க, சாப்டர் 8 படிச்சுக்க, சாப்டர் 10 படிச்சுக்க. 12, 13 வேண்டாம், 14 படிச்சுக்க. 12, 13 வேண்டாம், 14 படிச்சுக்க. 15 வேண்டாம், 15 படிச்சுக்க. 19 வேண்டாம், 20 படிச்சுக்கோ. ஸோ இதுதான் நான் கம்மி பண்ணி கொடுக்குறது. ஒரு 2 யூனிட் தான் வேண்டான்னு சொன்னேன், மீதியெல்லாம் படிச்சிருங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன், பாஸ் பண்ணால் போதும்னா 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு, வேறு நான் என்ன சொல்கிறது, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீ 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த 2 மார்க் 3 மார்க் வரும், அதை வச்சு எழுதிடு. 5 மார்க் மட்டும் நான் சொன்னது பார்த்துட்டு 1 மார்க் புக் பேக்கில் 21 மார்க் பார்த்துட்டு பாஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான்ப்பா 11th காமர்ஸ். ஸோ நான் சொன்னதில் இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் சொன்னதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா அந்த டப்பா போடுறதை மட்டும் பார்த்துட்டு போயிடாத, நான் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா எழுதிட்டு வாங்க. லாஸ்ட் எக்ஸாம் சொல்லி விட்றாதீங்க. தேங்க்யூ.